இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். forexfactory.comல போறோம். ஃப்ரைடே ஜூன் 3 இன்னைக்கு. ஸோ யூஎஸ்டி நியூஸ் தான் ஈவினிங் வந்து 6 o'clock இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜிபிபி மார்க்கெட் ஹாலிடே. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ஜிபிபி மார்க்கெட் ஹாலிடேவா இருந்தாலும் உங்களுக்கு யூஎஸ்டி வந்து இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ ஜிபிபி யூஎஸ்டினா யூஎஸ்டி பேர் இருக்கிறதுனால யூஎஸ்டியும் இம்பாக்ட் கொடுக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா என்எஃப்பி ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து கோல்டு போயிடலாம். ஸோ கோல்டுல ஒன் டேல நம்ம வச்சிருக்கிறோம். ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபாலிங் கொடுத்துருக்கு லாங் டேர்ம்ல பாக்குறப்ப. இப்போதைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷா இருக்கு. நேத்து கேண்டல் ஃபுல்லாவே ஒரு புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா இருந்த மைனர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னைக்கும் புல்லிஷா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. 4 ஹவர்ல போய் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நம்ம சப்போர்ட் மார்க் பண்றோம். இப்படி இதை மார்க் பண்றோம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு திருப்பியும் அந்த சப்போர்ட்ல மதிச்சிருக்கு. ஒரு புல் பேக் மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி சப்போர்ட் மார்க் பண்ணிச்சு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸா போனா ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை வந்து நம்மளுக்கு 1 ஹவர்ல மார்க் பண்ணலாம். 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா சோ கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் நம்ம இப்பயும் இருக்கிறோம். பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1867 700 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1873ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து 1873 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 1878 வரைக்கும் போகும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா 1867 700 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 1863 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. மினிமமா சொல்ற 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸோ அதே மாதிரி எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது, இப்போ மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம்.